வணக்கம். தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பகுதியிலிருந்து தமிழ் அறிஞரான பாரதியாரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயற்பெயர் சுப்பிரமணி. இவருடைய பெற்றோர் சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள். இவர் மனைவி செல்லம்மாள். இவர் டிசம்பர் 11ஆம் நாள் 1882ஆம் வருடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். இவருடைய சிறப்பு பெயர்கள் தேசிய கவி, மகாகவி, காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, ஓர் உத்தம தேசபிமானி, நித்திய தீரர், செல்லிதாசன், பாட்டுக்கொரு புலவன் பாரதி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி. இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள். எட்டயபுர சமஸ்தான புலவர்கள் பாரதி என்ற பட்டம் அளித்தனர். பாரதி என்றால் கலைமகள் என்று பொருள். அறிவியல் சிறந்த இல்லத்தாரருக்கு கொடுக்கப்படும் பட்டம் பாரதி. நாணத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு கொடுக்கப்படும் பட்டம் சரஸ்வதி. பாரதி, சரஸ்வதி இரண்டுமே கலைமகளின் வேறு பெயர்கள். பாரதியார் தன்னை செல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார். பாரதி முன்னறி புலவன் எனப்பட்டார். புதுக்கவிதைக்கு முன்னோடி பாரதி. இவரது புதுக்கவிதையின் முன்னோடி வால்ட் விட்மன். தம் பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர். கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர். 1904ஆம் ஆண்டு சுதேசமித்திரன் என்ற இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். 1905ஆம் ஆண்டு சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கினார். 1907ஆம் ஆண்டு இந்தியா என்ற இதழின் ஆசிரியராக பணியாற்றினார். 1908ஆம் ஆண்டு கர்மயோகி, பாலபாரத் போன்ற ஆங்கில இதழை நடத்தினார். சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர். மதுரையிலுள்ள சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். நாடு, மொழி, இறைமை, பெண்மை முதலிய பாடுபொருட்களில் எண்ணற்ற கவிதைகள் இயற்றியுள்ளார். இவருடைய உரைநடை இலக்கியங்கள் ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு போன்ற உரைநடை இலக்கியங்களை எழுதியுள்ளார். 14 மொழிகளில் நல்ல புலமை பெற்றவர். இவர் பாடிய பாடல்கள் சுதந்திர பாடல்கள், தேசிய பாடல்கள், தலைவர் வாழ்த்துக்கள், பக்தி பாடல்கள், வசன கவிதைகள். முப்பெரும் பாடல்கள் எதெல்லாம் பார்த்தா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் கண்ட காவியம் எனப்படுகிறது. பாரதியார் பாடல்களை முதலில் அறிமுகம் செய்தவர் பரளி சு. நெல்லையப்பர். பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆர்ய என்ற பாஷ்யம். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் ராமசாமி ஐயங்கார். பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் கல்கி. தன் பூநூலை கனகலிங்கம் என்பவருக்கு அணிவித்தார். பக்கிம் சந்திரரின் வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி இதழில் வெளியிட்டவர். 1897இல் செல்லம்மாள் என்பவரை திருமணம் செய்தார். விவேகபானு இதழில் தனிமை இரக்கம் என்னும் பாடல் முதலில் அச்சேறியது. பாரதியாரின் ஞானகுரு நிவேதிதா தேவி. அச்சில் ஏறிய பாரதியின் முதல் நூல் ஸ்வதேச கீதங்கள். வருடம் 1908. பாரதியின் பிற நூல்கள் புதிய ஆத்திச்சூடி, நவரத்தின கதைகள், சின்ன சங்கரன் கதை, விநாயகர், நான்மணி மாலை. பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். பாரதியின் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் வி. கிருஷ்ணசாமி ஐயர். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, வங்காளம், பிரெஞ்சு, அரபு முதலான பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். பாரதியின் புகழுரைகள். பாரதியார் ஒரு அவதார புருஷர். இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்ள வேண்டும் என்று பரளி சு. நெல்லையப்பர் கூறினார். பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும். இந்திய நான் எஞ்சிடும் நல் இருமாப்பு உண்டாம் என்று நாமக்கல் கவிஞர் கூறினார். பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், திறம் பாட வந்த மறவன், புதிய அறம் பாட வந்த அறிஞன், என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று பாரதிதாசன் கூறினார். இவரது மேற்கோள்: யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்குழைத்தல், இமைப்பொழுதும் சேராதிருத்தல். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடை பாப்பா. செஞ்சிடுவீர் எட்டுத்திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். மாதத்தம்மை இழிவு செய்யும் மடைமையை கொளுத்துவோம். ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில். வாழிய பாரத மணித்திரு நாடு.
எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின், வாக்கினிலே ஒளி உண்டாம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவும் நல்லது வேண்டும். பக்தி செய்வீர் செகத்திரே பயனுண்டு பக்தியாலே. பாட்டினில் நெஞ்சை பறிகொடுத்த பாவியேன், பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள்கடலும் மலையும் எங்கள் கூட்டம். 30 கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 என் சிந்தனை ஒன்றுடையாள். தருமத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், தருமம் மறுபடியும் வெல்லும். செந்தமிழ் நாடஞ்ச போதினிலே, இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே. ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா, எல்லாரும் இந்நாட்டு மன்னர், சாதிகள் இல்லையடி பாப்பா என்பன இவருடைய மேற்கோள்கள். இவர் 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் நாள் இயற்கை எய்தினார். பாரதியுடைய பாடல்கள் பாடுகின்ற ஒவ்வொருவருக்குமே ஒரு விடுதலை உணர்வை ஊட்டக்கூடியதாக இருந்தது. இந்த பாரதி தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லையெனும் வசை நீங்க வந்தவர் ஆவார். நன்றி.